பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்தத்துக்குள்ள போறன்னு அதுப்பா. வேலைக்கு போறாலும் போறா, எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும். சரி, நம்ம என்ன பண்றது? பேப்பராவது படிப்போம். இன்னைக்கு ராசி என்ன பலன் போட்டிருக்கான்னு பார்ப்போம். இன்னைக்கு ராசி பலன் கன்னி ராசி, நம்ம ராசி. இன்று உங்கள் ராசிக்கு கிரகங்கள் சாதகமா இல்லையா? ஐயோ, உங்களை தேடி வம்பு தானா வருமா? கவனமா இருந்துக்கணுமா? இல்லைன்னா உங்க வாய கிண்டி கிளறி நாக்க வெளியே போட்டுடுமா? பேஸ்ல ஒண்ணுமே இருக்காதா? ஐயோ பிள்ளையாரப்பா, நீதான் காப்பாத்தணும். ஐம் சாரி மிஸ்டர் அமாவாசை, உங்களை இந்த வரப்போற வம்புல இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதா? பிள்ளையாரப்பா, வம்பு தானா வருமா? இன்னைக்கு அமாவாசை, பிள்ளையார்கிட்ட பலமா ஏதோ வேண்டிட்டு இருக்க போல இருக்கு. ஆமாப்பா, வம்பு தானா தேடி வரும்னு இப்பதான் பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். நீ வந்து நிக்கிற. ஓ, அப்போ இந்த வீண் வம்பு வந்துட்டேனா? சரி, உன்ன போய் அப்படி சொல்லுவானா? சரி, என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு காலம்பு எனக்கு 7 மணிக்கு ஒரு போன் கால் வந்தது. அம்மா வீட்டு ரிலேட்டிவ் யாரோ இந்த பக்கம் வரேன்னு சொன்னாங்க. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், என்ன பார்க்க வரேன்னு சொன்னாங்க. உனக்கு தான் தெரியுமா எங்க அம்மா வீட்டு ரிலேட்டிவ்னா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது அப்படின்னு. உங்க வீட்டு பொண்டாட்டிக்காடா? ஊர்ல இருக்க எந்த பொண்டாட்டியுமே சரி, ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடியும் அவ ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் எஸ் ஆயிட்டோம். வேண்டாம், வரதான் வர அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? ஏன் அப்படியே நீயும் எஸ் ஆயிருக்கவா? எஸ் எஸ்ன்றியா? எஸ்ன்னா எஸ்ன்னா எஸ் ஆயின்னு அர்த்தம். சரி, அப்ப எங்க மாட்டிக்கிட்டா? மாட்டிக்கிட்டா எம் ஆயிட்டோம். சரி, அப்புறம் என்ன பிளான் உனக்கு? பெருசா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ மணி என்ன 8 ஆகுது. அப்படியே உன்னோட ரிலாக்ஸ்டா பேசி ஒரு சூடா கும்பகோணம் டிகிரி காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்டும் முடிச்சிட்டு கிளம்ப போறேன். இல்ல லஞ்சும் முடிச்சிட்டு அப்புறம் சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு ஒரு சூடா 4 மணிக்கு அப்படியே ஒரு டீ எல்லாம் குடிப்பாங்க, டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். இல்ல எப்படி கிளம்ப முடியும்? சொந்தக்காரங்க போயிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம. அதனால ஸ்நாக்ஸும் முடிச்சிட்டு யோசிக்கிறேன் அப்புறம் கிளம்பணுமா. சரி சரி, போன போது இவ்வளவு கஷ்டப்படுற, நான் போடுற டெய்லி கஷ்டத்தை நீ அனுபவி. டின்னர் சாப்பிட்டு போயிடு. ரொம்பதான் ஆசைப்படுறேன். ஆசை ஏன் கெடுப்பானே? ஆசைப்படுறேன். சரி சரி, வா, நான் போய் உனக்கு ஏதாவது இப்போதைக்கு வாங்கிட்டு வரேன் போய். சரி, ஓகே.